திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்தவாசிலேருந்து இவங்க வந்து கற்க கசடர சார்பாக திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் கையால் இவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. எதனால் இந்த அவார்டு வாங்கினாங்கன்றது அவங்க வாயாலே இப்போ சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் பொறுப்புதாரிங்க. அதில் இருக்கிறவங்க அவங்க செஞ்ச பணியை இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்கள பார்த்து அடுத்த ஊரில் இருக்கிறவங்களும் இதை மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பண்ணணும். மக்களுக்கு விழிப்புணர்வாகவும் இருக்கணும். இவங்க செய்கிறது அரசாங்கத்துக்கும் இவங்க பண்ணது தெரிஞ்ச மாதிரி உலகத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் கூட இவங்க செஞ்ச ஒரு தொண்டு என்ன செஞ்சாங்கிறது தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன செஞ்சீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதில் வந்தவாசி மண்ணுக்கு வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். வந்தவாசி மண்ணில் இந்த கற்க கசடர கல்வி சேவைகள் மற்றும் சமூக நல அமைப்பு வந்து கல்விக்காக முழுக்க கல்விக்காக எங்கள் மண் வந்து கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தோம். சமூக சேவையும் செய்கிறோம் அப்படின்றதுல நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதில் வந்து கொரோனா டைம்லேயும் நாங்கள் ஒரு விருது கலெக்டர்கிட்ட வாங்கியிருக்கோம். இதே டீம் தான் நாங்கள் வந்து செயல்படுத்தினோம். கொரோனா டைமில் எல்லா விதமான அவேர்னஸும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். முக்கியமாக கல்வியில் வந்து சிறந்து விளங்கணும்னு நாங்கள் இன்று வரை வந்து கல்விக்காக நிறைய பணிகள் செஞ்சிட்ருக்கோம். நிறைய பேரை வந்து நாங்கள் படிக்க வச்சுருக்கோம். மிக விரைவில் வந்து ஒரு விழாவும் எடுக்க போகிறோம். அதில் ஒரு லாயர் இருக்கார், ஒரு டாக்டர் இருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி படிக்க வச்சுட்ருக்குறோம். எங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சிட்ருக்கோம். அடுத்ததாக அண்ணா வந்து கௌரவ தலைவராக எங்களை வந்து கைட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பேசுவார். வணக்கங்க, என் பேர் மலர்சாதிக்கு. எங்கள் நிறுவனர் இந்த கற்க கசனை ஆரம்பிச்சிருக்காரு. அதுலேருந்து நாங்கள் வந்து பல சேவைகள் செய்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமான செய்தியாக பிள்ளைகளுக்கு கல்வி, ஒழுக்கமான கல்வியை கொடுப்பது. அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகளை பாதுகாத்தல். 18 வயசுக்கு மேலே தான் திருமணம் பண்ணோம், அதுக்கே திருமணம் பண்ணக்கூடாது என்ற இந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிட்டு வரோம். நன்றி, வணக்கம். அடுத்ததான் நம்மளுடைய அமைப்பினோட செயலாளர் அருமை தம்பி மனோஜ். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் இந்த அமைப்போட செயலாளர் மனோஜ்குமார் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு ரொம்பவே பெருசாகவும் ரொம்பவே சூப்பராகவும் அமைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு சாட்சி தான் இந்த மாதிரி அவார்டு. இந்த மாதிரி பல அவார்டு இந்த இடத்துல நாங்கள் வாங்கியிருக்கோம். அதில் ஒன்று தான் இது. குறும்படம் எடுக்கிறது, மக்கள் அதாவது பிரச்சனைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது, கொரோனா டைமில் இல்லாதவங்களுக்குலாம் உணவு கொடுக்கறது, அப்புறம் படிக்க முடியாத பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதே மாதிரி பல விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இருக்க பசங்களை ஃபஸ்ட் நல்லா ஊக்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம டீமில் இருக்க ஒரு பையனை குரூப் எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சாங்க. வசந்த்ன்றவங்க பேர். அது மட்டும் இல்லாமல் இளவரசி அப்படின்ற ஒரு பொண்ணு, அவங்களோட ஃபேமிலியே அவங்க அப்பா அம்மா 2 பேர் இல்லாததுனால அவங்கள தத்தெடுத்து வச்சு 3 பேரை வந்து, அதாவது உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப பெரிய விஷயம். அது என்ன பண்ணோம்னா தத்தெடுத்து மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு தங்குற இடம் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு வந்து காலேஜ் எதுவுமே சேர்த்து எடுத்து, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து, இவ்வளோ விஷயத்தையுமே தலைவர், செயலாளர், கௌரவ தலைவர் மற்றும் பல எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ அழகாக ஒருங்கிணைச்சு பண்ணாங்க. இது ஒருத்தரால் மட்டும் இந்த விஷயத்த பண்ண முடியாது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்களால கைவிடப்பட்டாங்க. அவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு செய்யாத எடுத்துகிட்டு போயிட்டு சேர்த்தது, ஹோமில் எடுத்துகிட்டு சேர்த்தது, இதுமாதிரி பல விஷயம். அது மட்டும் இல்லாமல் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்கூல்ஸில் போயிட்டு மோட்டிவ் ஸ்பீச் பேசிட்டு, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு போக்சோ சட்டத்தில், இதுமாதிரி ஆண்களுக்கு போக்சோ சட்டத்தில் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் ஜிம்ல பெருசாக சாதிச்ச நம்ம ட்ரஸ்ட்டை சேர்ந்த ஒருத்தர், ஆக்டிங்கில் பெருசாக சாதிச்ச நிர்மல்ன்ற ஒருத்தர், வசந்த் என்றவர் குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணது, அப்புறம் பரத் விக்னேஷ் அப்படின்றவர் என்ன லா முடிச்சுட்டு நம்ம அமைப்பினுடைய லீகல் அட்வைசராக இருக்காரு. இன்னும் இளவரசி அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே டிகிரிஸ்ல முடிச்சிருக்காங்க. இன்னும் பல பேர் அதில் வந்து கௌரவப்படுத்திருக்கோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் அதில் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து நன்றி. அடுத்து வந்து இந்த அமைப்பு துவங்குறதுக்கும் இந்த அமைப்பு துவங்கின பிறகு வந்து முறையா பதிவு பண்ணணும்னு சொல்லி என்ன கைட் பண்ண என்னுடைய ஆசான் சுரேஷ் பாபு சார், எங்க அமைப்பினோட அட்வைசர், அவர் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொன்னால் அது திருவண்ணாமலையும் ஒன்று. கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது திருவண்ணாமலை ஒன்று. அந்த கல்வியை நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் பின்தங்கிய மாவட்டமாக இல்லாமல் அது முன்னோக்கிய மாவட்டமாக வளர்கிறதுக்கு பெரும் ஊக்கம் கொடுத்து ஆதரவு கொடுத்து அதை கொண்டு வர ஒரு அறக்கட்டளை நிறுவி இப்போ பல ஆயிரம் மாணவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வர கற்க கசடர அமைப்பில் நான் ஒரு ஆலோசகராக இருக்கிறேன் அப்படின்றத நான் உண்மையாக பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் இது திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இது விரிவடைஞ்சு கற்க கசடர அப்படின்னா திருவள்ளுவர் எழுதிய கற்க கசடர கற்பவை கற்பின் நிற்க அந்த திருக்குறளுக்கு இணங்க இதுவும் வந்து ஒரு உலக பொதுமறையாக திருக்குறள் ஆன மாதிரி தமிழ்நாட்டுடைய அறக்கட்டளையாக இது மாறணும்னு சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.